இன்றைக்கு நமது குடும்ப விழாவாக நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். குறிப்பா நம்ம மாவட்டத்தில் கடந்த 26ஆம் தேதி தொடங்கப்பட்ட நிகழ்ச்சி வருகிற ஏப்ரல் மாதம் 8ஆம் தேதி வரை பொதுக்கூட்டங்கள், பட்டிமன்றம், கருத்தரங்குகள், மரக்கன்றுகள் நடுகிற விழா, விளையாட்டுப் போட்டிகள், ரத்த தான முகாம், மருத்துவ முகாம், சிகிச்சை முகாம், இப்படி பொதுமக்களுக்கு பயன்படக்கூடிய அளவுக்கு பல்வேறு நூற்றுக்கணக்கான நிகழ்ச்சிகளை நம்ம மாவட்டத்தில் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு தலைவருக்கு பிறந்த நாள் கொண்டாடுகிறோம் என்று சொன்னால், நமக்கு கிடைத்திருக்கிற தலைவரை போல வேற எந்த இயக்கத்திற்கும் கிடைக்க முடியாத ஒரு அற்புதமான தலைவரை நாம் தலைவராக பெற்றிருக்கிறோம். உதாரணத்துக்கு சொல்லணும்னு சொன்னா, இன்னைக்கு வயசு அவருக்கு 72. இந்தியாவிலேயே பல தேசிய கட்சிகள், மாநில கட்சிகள் இருக்கிறது. நாங்களும் ஆய்வு பண்ணி பார்த்தோம். ஆக இந்தியாவிலேயே 72 வயது நிறைந்த ஒரு தலைவர் 58 ஆண்டு காலம் பொது வாழ்க்கைக்கு சொந்தக்காரராக இருக்கிற ஒரே தலைவர் நம்ம தலைவரை தவிர நீங்க யாரையும் அடையாளம் காட்ட முடியாது. தலைவர் கலைஞர் அவர்களே சொன்னார். தலைவர் பேரை சொல்லி உழைப்பு உழைப்பு உழைப்பு, அதுக்கு பேர் தான் தலைவர் பேரை சொல்லி சொன்னார். ஸ்டாலின் சொன்னார். தலைவருக்கு பக்கபலமாக இருந்து இன்றைக்கு இந்த இயக்கத்தை தூக்கி நிறுத்தி இருக்கிற தலைவர் தான் நம்முடைய முதல்வர் அவர்கள். 14 வயசுல கோபாலபுரத்தில் இளைஞர் திமுகன்னு தன்னுடைய வாழ்க்கை பயணத்தை தொடங்கி மற்றவங்கள மாதிரி திடீர்னு வந்த தலைவர் நம்ம தலைவர். தன்னுடைய தியாகத்தால், திறமையால், உழைப்பால் தானாக உருவெடுத்திருக்கிற தலைவர் தான் நம்முடைய தலைவர் என்பதை யாரும் மறக்க முடியாது. எடப்பாடி பழனிசாமி இருக்காரு. கூவத்தூர்ல சசிகலா காலில் விழுந்து ஏந்ததுக்கு அப்புறம் தான் இது மாதிரி ஒரு ஆள் நாட்டில் இருக்கிறான்னு தெரியும். அதுக்கு முன்ன அவர் யாருன்னு தெரியுமா? தெரியாது. ஆக இப்படிப்பட்ட தலைவர் தான் நாட்டில் இருக்கிறாங்களே தவிர, உழைப்பால் உயர்ந்த தலைவர்கள் தான் மக்கள் மனதில் நிற்க முடியும். அன்புமணி இருக்காரு, அவங்க அப்பா இருக்காரு. அவங்க அப்பாவாவது அவங்க சமுதாயத்தை பெரியவங்க எல்லாம் மதிக்கிறாங்க இன்னைக்கும். அன்புமணி எடுபடுதா பாத்தீங்களா? காரணம் திடீர்னு வந்த தலைவர். ஆக உழைத்து உழைத்து பொதுமக்கள் மத்தியில் நெருக்கமாக இருந்து வளர்கிற தலைவர் தான் மக்கள் மத்தியில நிலைத்து நீடித்து இருக்க முடியுமே தவிர மற்றவங்க இருக்க முடியாது. கலைஞருக்கு பிறகு திமுக அவ்வளவுதான், எல்லாம் ஜாலியா இருந்தாங்க. இனிமேல் இந்த இயக்கத்தை வழிநடத்துறதுக்கே ஆள் இல்ல, திமுக ஒழிஞ்சு போச்சுருந்தாங்க. ஆக கலைஞருக்கு பிறகு இந்த இயக்கத்துடைய தலைவராக பொறுப்பேற்று இன்று வரை கம்பீரமாக கட்டுக்கோப்போடு இந்த இயக்கத்தை வழிநடத்தி கொண்டிருக்கிற ஒரு ஆற்றல் பெற்ற தலைவர் தான் நம்முடைய தலைவர் என்பதை நீங்களாம் மறந்துவிடாது. அது மட்டும் இல்ல, எல்லா தேர்தலிலும் வெற்றி பெற்ற தலைவர். 2019 நாடாளுமன்ற தேர்தலில் 19 தலைவர் கூட உடம்பு சரியில்லை. எல்லா தொகுதியிலும் சுற்றுப்பயணம் செய்து 39 இடங்களை ஜெயிச்சோம். போன வருஷம் நடந்த தேர்தலில் 40 ஜெயிச்சோம். ஆக 2 நாடாளுமன்ற தேர்தலில் மிகப்பெரிய வெற்றி. 2021 சட்டமன்ற தேர்தலில் மிகப்பெரிய வெற்றி பெற்று ஆட்சி அமைச்சோம். 2 கட்டமாக நடைபெற்ற உள்ளாட்சி மன்ற தேர்தலில் 90% மேல திமுக நம்முடைய கூட்டணி கட்சிக்காரர்கள் எல்லாம் ஊராட்சி மன்றத்திலிருந்து மாநகராட்சி வரை இன்றைக்கு உள்ளாட்சி அமைப்புகளை நாம் இடம்பெற்றிருக்கிறோம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.